அந்த வண்டு கூண்டுக்கு வந்து சத்தமிடுவதும் போவதுமாக இருந்தது. கூண்டுக்குள்ளே அடைபட்ட இந்த புழு ஏனைய புழுக்களுடன் சேர்ந்து உள்ளே இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழு வண்டினுடைய தோற்றத்தை பெற்று வந்தது. நாளடைவில் 40வது நாள் முழுமையான ஒரு வண்டாக அந்த புழு மாறிவிட்டது. வெளியே வந்து தலையை நீட்ட ஆரம்பித்தது. புழுவாக இருந்ததற்கு இறக்கை முளைத்து விட்டது. பறக்கக்கூடிய ஆற்றலும் ஏற்பட்டு விட்டது புழுவுக்கும். அப்பொழுது அந்த வண்டு சொன்னது, 40 நாட்கள் என்னுடைய பராமரிப்பில் நீ இருந்தாய். உன்னுக்கு சொல்லித்தர வேண்டிய மந்திரத்தை நான் சொல்லி உன்னை வளர்த்திருக்கிறேன். இப்பொழுது நீ பறக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறாய். கடந்த காலங்களில் இலையிலே நகர்ந்துதான் சென்றாய், மரத்திலே நகர்ந்துதான் சென்றாய், பறக்கவில்லை. நான் தான் பறந்து தேன் குடித்துக் கொண்டிருந்தவன். இன்று நீ அத்தன்மை பெற்றுவிட்டாய். நான் முன்னே பறந்து செல்கிறேன், நீ பின்னால் பறந்து வா என்று அந்த வண்டு, தாய் வண்டு சொல்லி பறந்தது. இந்த புழுவாக இருந்து வண்டாக மாறிய வண்டு அதை தொடர்ந்து பறந்து சென்றது. ஒரு வாழை மரத்தில் போய் அந்த உண்மையான வண்டு, தாய் வண்டு அமர்ந்து பூவில் அமர்ந்து தேன் குடித்தது. புழுவாக இருந்து வண்டாக மாறிய வண்டு இலையில் அமர விரும்பவில்லை. அதே பூவில் தான் அதுவும் பறந்து போய் அமர்ந்தது. என்ன புதுமை! அதற்கு தேன் கிடைத்தது, அது தேன் சுவைத்தது. அன்றுதான் அந்த புழு உணர்ந்தது, ஒரே மரத்தில் 2 வகையான சுவைகளை சுவைக்கலாம் என்ற உண்மையை. இது எதற்கு ஒரு கதை என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா ஒரு வாழை மரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாழை மரத்தில் இலையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் புழுக்கள் போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள், தேன் சுவைத்துக் கொண்டிருக்கின்ற வண்டுகள் போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது ஒரு சாரார் இலையை சாப்பிடுவது போல் அதனுடைய வெளியரங்க அர்த்தத்தை மட்டும் ருசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் பூவில் அமர்ந்த வண்டு தேன் சுவைப்பது போல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் தேன் சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவில் தேன் சுவைக்கின்றோமா, அல்லது புழு இலையை சாப்பிடுவது போல் இலையை சாப்பிட்டு